Women's Gold Icons June 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்தா வெங்கட சுபாராவ் கான்சர்ட் ஹால் சேப்பட்டில் நடைபெறுகிறது. டிக்கெட்ஸ்களை இலவசமாக பெற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேர் மற்றும் இமெயில் ஐடியை வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. நான் வந்து ஒன் டே எக்ஸ்ட்ரமா இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்கிட்ட சொல்லலாம். நான் எக்ஸ்எம் மேம் கிட்ட சொல்லுவேன். என்னால முடிஞ்ச ஹெல்ப்பும் நான் கண்டிப்பா பண்ணுவேன். இதே மாதிரி நீங்களும் எல்லா இடத்துக்கும் வரணும். எல்லாருமே காலேஜ் போய் படிக்கணும், நல்ல ஒரு போஸ்டிங்க்கு வரணும். ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி ஒரு நாள் தலைமை ஆசிரியரா மாறி இருக்காங்க அரசு பள்ளி மாணவி ஒருத்தங்க. 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிய ஒரு நாள் தலைமை ஆசிரியரா பணியில அமர்த்தி அழகு பார்த்திருக்காங்க தலைமை ஆசிரியர் மற்றும் மற்ற ஆசிரியர்கள். ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் என்னோட ஸ்கூல் மெம்பர்ஸ் கிட்ட வந்து பேசியிருக்கேன். அவங்களோட குறையெல்லாம் என்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன். சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை நான் ஹெச்எம் கிட்ட சொல்லி என்னால் இன்னைக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சு இந்த ஸ்கூலில் வந்து பெருமை. நான் தான் இன்னைக்கு ஹெச்எம், உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லுங்க, நான் சரி செஞ்சு தரேன் அப்படின்னு சக மாணவிகள் கிட்ட ஒரு நாள் தலைமை ஆசிரியரா மாறின இந்த மாணவி பேசியிருக்காங்க. ஹெச்எம் கிட்ட சொன்னேன், மேம் எனக்கு ஜட்ஜ் ஆகணும்னு ஆசை, கண்டிப்பாக நான் ஜட்ஜ் ஆகி உங்களை மாதிரி ஒரு போஸ்டிங்கில் உட்காருவேன் அப்படின்னு நான் சொன்னப்போ மேம் வந்து அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு வந்து பெண்ணெல்லாம் கொடுத்தாங்க. அதை ஊக்குவிக்கிறதுக்காக கூட என்னை இப்போ வந்து ஒன் டே ஹெச்எம் ஆக்கியிருப்பாங்க. எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க மேமை வந்து நான் பெருமைப்படுத்துறதுக்காகவே கண்டிப்பா நான் வந்து நல்ல ஒரு போஸ்டிங்க்கு போய் உட்காந்து என்னோட ஹெச்எம் தமிழரசி மேம் கிட்ட தான் நான் படிச்சேன்னு கண்டிப்பா சொல்லுவேன். புதுக்கோட்டை அரசு ராணியார் மகளிர் மேல்நிலை பள்ளியில தலைமை ஆசிரியரா பணியாற்றிட்டு வராங்க தமிழரசி. தலைமை ஆசிரியரும் மற்ற ஆசிரியர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு நாள் தலைமை ஆசிரியரா 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிய தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு நாள் தலைமை ஆசிரியரா மாத்திருக்காங்க. அதுக்கான பணி நியமன ஆணையும் வழங்கியிருக்காங்க. இதே பள்ளியில 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க வர்ஷிதா அப்படின்ற மாணவி. படிப்புல படிச்சுட்டியாவும் இருக்கக்கூடியவங்க, நல்லா படிக்கக்கூடிய மாணவி அப்படின்றதுனால தலைமை பண்பை இவங்க வளர்த்துக்கணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த மாதிரி ஆசிரியர்கள் செஞ்சிருக்காங்க. பள்ளியில படிக்கும் போதே மாணவர்கள் தலைமை பண்பை வளர்த்துக்கிட்டா பிற்காலத்துல அது அவங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்ற இந்த மாதிரியான எண்ணத்துலதான் ஒரு நாள் தலைமை ஆசிரியர் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்களாம். அதன்படிதான் ஒரு நாள் தலைமை ஆசிரியரா பணியில அமர்ந்திருக்காங்க 11ஆம் வகுப்பு மாணவி வர்ஷிதா. அப்போ மத்த மாணவிகள் கிட்ட வகுப்பறைக்கு போயிட்டு இவங்க தான் ஒரு நாள் தலைமை ஆசிரியர், உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க, அதை சரி செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. தலைமை ஆசிரியர் பணியில உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாம அந்த மாதிரி தலைமை பொறுப்புல இருக்கும் போது எந்த மாதிரியான கஷ்டங்கள் வரும், அதை எப்படிலாம் கையாளலாம் அப்படின்னும் ஆசிரியர்கள் மாணவிக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆசிரியர்களுடைய இந்த செயல் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் மற்ற மாணவிகளுக்கும் இது ஊக்கமளிக்கும் விதமாகவும் மாறி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.